செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்காவில் 3 முக்கிய நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருச்சியில் 2000 கோடி மதிப்பில் ஆலை அமைக்கவும் 5000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து பல்வேறு நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது தமிழ்நாடு அரசு கையெழுத்து ஆகி வருகிறது. அந்த வகையில தற்போது ராக்வெல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. அதை விட மிக முக்கியமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல ஜபில் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடு சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில ஒரு புதிய எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் ஒரு தொழிற்சாலை என்பது திருச்சியில் அமைவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாயிருக்கிறது. அதே போல ராக்வெல் ஆட்டோமேஷன் ஏற்கனவே இந்த நிறுவனம் காஞ்சிபுரத்துல இருக்கு. அதை மேலும் விரிவாக்கம் செய்வதற்காக 666 கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதலாக அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. சுமார் 365 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களோடும் வரக்கூடிய 5 நாட்கள்ல அரசோடு முதலீட்டாளர்களோடு ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்தாக இருக்கான திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. லவனியா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.